உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சித்தி சித்தி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க இங்க என்ன பாத்தீங்களோ அதெல்லாம் உங்க மண்டைக்குள்ள நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கும்னு தெரியும் சித்தி. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்புங்க சித்தி. டாக்டர் சிவா என்ன சொன்னாரோ அது எல்லாம் உண்மைதான். ரஞ்சன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். அவன் உனக்கு நலுங்குதானே வச்சான். மாமா மச்சினிக்கு நடுவுல இந்த மாதிரி சீண்டல் கிண்டல்லாம் நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? என்னோட ஃபோன். ஹலோ, நான் டாக்டர் சிவா பேசுறேன். எனக்கு போக விருப்பம் இல்லதான், இருந்தாலும் போய் தான் ஆகணும். என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த ரஞ்சன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு சொல்றேன். அவனோட நோக்கம் ரொம்ப தப்பா இருக்கு. அதோட அவன் அக்காவுக்கு சுத்தமா சரியில்லை சித்தி. அவன் என் கிட்ட வந்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு சித்தி. எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னோட சித்திங்கிற விஷயத்த ஒரே ஒரு நிமிஷம் மறந்துருங்க. என்ன உங்க பொண்ண கூட நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரே ஒரு முறை ஒரு பொம்பளைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த ரஞ்சன் அவன் என் கிட்ட வந்தாலே நான் சுத்தமா சேஃபாவே ஃபீல் பண்ணல சித்தி. இப்ப சொல்லுங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றது உண்மைதான் சித்தி. ரஞ்சன் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டான். ஒருவேளை இன்னைக்கு டாக்டர் சிவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா. இங்க பாரு சக்தி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு என் பெரிய பொண்ணோட கல்யாணத்தோட 2வது சடங்கு. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. முதல் சடங்கு அரைகுறையா நின்று போச்சு. அதனால இந்த சடங்கும் அரைகுறையா நின்று கூடாது. இன் ஷார்ட், எனக்கு வேண்டியதெல்லாம் எப்படியாவது என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அது போதும் சித்தி. இங்க பாரு சக்தி, இது குட்டி ரீமா, குட்டி சக்தி. ஒண்ணு தெரியுமா? உங்க அக்கா என் வயித்துல உருவானதுல இருந்து, நீ என் மடிக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரே ஒரு கனவு இருக்கு. என் பொண்ணுங்களுடைய கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசை. அவங்க 2 பேருக்கும் அழகான ட்ரெஸ் போடணும். அதுவும் ஹீரோயின் மாதிரி விதவிதமா சாரி கட்டி விடணும். இதெல்லாம் என் நீண்ட நாள் கனவு. அவங்களுக்கு சாதாரண பூவெல்லாம் வைக்க கூடாது. ஃபுல்லா இம்போர்ட்டட் பூவால அவங்கள ஃபுல்லா அலங்கரிக்கணும்னு. உனக்கு எப்படி டாக்டர் ஆகணும்னு கனவோ, அந்த மாதிரி எனக்கும் கனவு இருக்கு. என் பொண்ணுங்களுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணும். அதோட இந்த கனவுக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. சித்தி, நான் இங்க பாரு சக்தி, இந்த கனவு மட்டும் கலைஞ்சதுன்னா இந்த அம்மாவும் வருத்தப்படுவா, அவளுடைய பொண்ணும் வருத்தப்படுவா. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோன்னு தெரியும்ல. இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, இனிமே இந்த வீட்ல யாருக்குமே கல்யாணம் நடக்காது.
உங்க அக்காவா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. அதனால உங்ககிட்ட கையெடுத்து கும்பிடுறேன், இந்த கல்யாணத்தை நடக்க விடு ப்ளீஸ். சித்தி, உறவை நாம இல்ல, கடவுள் தான் உருவாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில சரியான உறவு வந்துருச்சுன்னா அப்ப இப்படி கையெடுத்து கும்பிடுற நிலைமை ஏற்படாது. யாருக்கும் எந்த டிமாண்ட்ஸும் இருக்காது. அம்மாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இருக்கும், கவலை இருக்காது. ஒரு அம்மாவுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதா ஒரு பெரிய கனவா இருக்கும்னு எனக்கு தெரியும், கரெக்டா? ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு போறா, யார கல்யாணம் பண்ணிக்கிறா, இதெல்லாம் முக்கியம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஒண்ணும் முடிய போறது இல்ல சித்தி. அப்பதான் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது. அது வெறும் ஒரு அப்பா அம்மாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. கல்யாணம் பண்ண பிறகு பொண்ணு அவளோட புது வீட்டுக்கு போன உடனே அவளுக்கு அங்க சந்தோஷம் கிடைக்குமா இல்ல துக்கமாங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. போதும் போதும், இன்னைக்கு உன் சக்தி ஆலோசனை மையத்தை மூடிடு. என்ன, என்கிட்ட நீ எதையும் பேச வேண்டாம். போதும் போதும். சரிங்க சித்தி, இன்னையில இருந்து சக்தி ஆலோசனை மையம் க்ளோஸ். ஆனா உங்ககிட்ட நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அந்த ரஞ்சன் என்ன தொட்டான், அதுவும் எப்படி அவன் தொடணுமோ அப்படி தொடல, என்ன கட்டாயப்படுத்தி. என்னோட கண்ணு எப்பவுமே உன்னை மட்டும்தான் தேடிட்டு இருக்க. போதும் 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 சக்தி, போதும் போதும். சின்ன விஷயத்தை பெருசாக்காத, என்ன புரிஞ்சுதா? இங்க பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கதான் செய்யும். அட, மாமா மச்சினிக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டையெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் எல்லா வீட்லயுமே நடக்கும். நீ தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பெருசு பண்ணாத. இங்க பாரு, இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னோட டாக்டர் சிவா நம்ம மாப்பிள்ளை எப்படி அடிச்சிருக்காரு பாரு. நல்ல வேலை அவர் வெளியில யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல. இல்லன்னா அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது தெரிஞ்சா கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க, புரிஞ்சுதா? ஆனா சித்தி, போதும். நான் உன்கிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், போதும். இப்ப நான் கடைசி முறையா சொல்றேன், உங்க அக்காவோட பிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கல, உங்க அக்காவுக்கு என்னைக்குமே கல்யாணம் நடக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.